வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பண்ருட்டியில் விளைஞ்ச பலாவை அறுவடை செஞ்சு சாப்பிட்ற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தேன், டேய் எனக்கு ஒரு பலாப்பழம் வேணும், வாங்கி கொடுங்க. அவங்க வீட்டில் விளைஞ்ச பலாப்பழத்தை அன்போடவோ பண்போடவோ எனக்கு பறிச்சுட்டு வந்து இந்தாடா சாப்பிட்றான்னு கொடுத்தான். அதை பார்த்தா பலாப்பழம் மாதிரியே இல்லைங்க, அது அவதார் பழம் மாதிரி இருக்குது. அது நான் வந்து கட் பண்ணுறதுக்குள்ளே நான் படுற அவஸ்தை இருக்குது. ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அது இல்லாமல் அந்த பலாப்பழத்தை பிரித்து ஒன்றா சாப்பிடும்போது தெரிஞ்சு நம்ம பண்ருட்டிக்கே பலாப்பழம் ஏன் அவ்வளோ பெரிய ஃபேமஸ்ன்ட்டு. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மற்ற ஊரில் விளையிற பலாப்பழத்தோட நம்ம பண்ருட்டியில் விளையிற பலாப்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப 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 நல்லா இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பலாப்பழம். இது மாதிரி உங்களுக்கும் பலாப்பழம் வேணும்னா நம்ம பண்ருட்டிக்கு வாங்க. நம்ம பண்ருட்டியில் வேறு எந்த பலாப்பழத்தையும் வாங்காதீங்க. நம்ம பண்ருட்டியில் மட்டும்தான் அவ்வளோ டேஸ்ட்டான பலாப்பழம் கிடைக்கும். வேறு எங்கேயுமே டேஸ்ட்டான பலாப்பழம் கிடைக்காது. அதனால தான் நம்ம பண்ருட்டிக்கு பலாப்பழம் ஃபேமஸ்ன்னு சொல்கிறோம். பலா மட்டும் ஃபேமஸ் கிடையாது, முக்கியமான முந்திரி ஒன்று இருக்குது, அதுவும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. உங்களுக்கும் எதாவது பலாப்பழம் வேணும்னா கமெண்ட்டில் பலாப்பழம் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாங்கி கொரியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.